ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் வீக்கெண்ட் ஃப்ரைடே எபிசோட் மாதிரி சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சது தான். ஏன்னா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதே கெஸ் பண்ணவே முடியல. விஜய் காவேரியை வச்சு ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு ராகினி காவேரியை ரொம்பவுமே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதனால் காவேரியால் விஜய் கிட்ட எதுவுமே பேச முடியல. ஆனால் விஜய் ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உனக்கு என்ன விதமான பயமாக இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்த வாரத்தில் எதை தான் வச்சு வந்து ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி ஆவரேஜான மசாலா கலவையாக தான் இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்து அப்படியே பார்த்தா ஆவரேஜான ஒரு ஸ்டோரியை தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரொமோவை வச்சு நம்ம அது கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த வாரத்துக்கான ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது குமரன் வந்து நடிக்க போய் அவர் வந்து செலக்ட் ஆகி ஒரு பெரிய செலிபிரிட்டியாக மாறுவார். அது ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒரு பக்கட்டும். இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா கங்கா காவேரி மேலே சந்தேகத்தில் இருக்காங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்கிரிப்டாக கொண்டு வந்து அதை ஒரு மாதிரியான ஸ்டோரியும். இதுக்கடையில் ரொம்ப பெரிய மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல நிவின் யமுனான்னு சொல்லிட்டு, அந்த யமுனா கேரக்டர்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே போல் நிவினோட அம்மாவெல்லாம் என்ன சொல்லி நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்களோட கேரக்டரை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடையில இரிட்டேட் பண்ணுவாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மென்டல் குரூப் இருக்காங்களா, அஜய் ராகினி இவங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியும் வந்து காவேரி ஏதாவது டார்கெட் பண்ணி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா வெண்ணிலாவோட கேரக்டரை காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெண்ணிலாவுக்கு பழைய நினைவுகள் திரும்பி வருது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான மூமெண்ட்லாம் இருந்தாலும் நமக்கு அடுத்த வாரத்துக்கான ஸ்கிரிப்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட எனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க, அது நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு டார்கெட்டை வச்சு பார்த்தா காவேரி அதாவது ரொம்பவுமே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதுனால வெண்ணிலா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால வெண்ணிலா ஒரு வேளை கூட்டு வந்து விஜய்க்கு முன்னாடி நிறுத்திடலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு யோசனையில் அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. இப்படியா பார்த்தோம்னா பல விஷயங்களை யோசித்து மசாலா கலவையாக தான் அடுத்த வாரத்துக்கான எபிசோட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னால் யோசிக்க முடியுது. இப்போ பேசுனதை வச்சு உங்களுக்கு என்ன ஸ்டோரி பிடிச்சிருக்குங்கிறத சப்போர்ட் பண்ணுங்கள். வேணா ஈவினிங் இது சம்மந்தமாக இன்னொருத்தர ரிவ்யூ பண்ணலாம். அப்பப்பா அதெல்லாம் ஒன்று நீ சொல்லவே வேணாம்ப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா விட்டுருங்க. நம்ம நாளைக்கு இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அடுத்து நமக்கு ப்ரொமோ வந்தால் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டோரியை டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க முடியும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.